என்னது கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் நடக்குமா? திருமணம் நடைபெறாதவர்களுக்கு 48 நாள்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். நான் அனுபவபூர்வமா இதை உணர்ந்திருக்கேன். யாருமே மிஸ் பண்ண கூடாது, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கல்யாணம். நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும். அட ஆமாங்க, இங்க நடக்கிற இந்த நந்தியோட கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிரும் அப்படிங்கறது நம்பிக்கை. தமிழ்நாட்டிலேயே நந்தீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடக்கிற தலம். அததான் இங்க நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தன்று இந்த நந்தி கல்யாணம் நடக்குது. இப்போ இந்த வீடியோ போற 2025ல வர ஏப்ரல் 6ஆம் தேதி நந்தியம் பெருமான் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க. இந்த தடவை எல்லா மக்களும் எந்தவித கஷ்டமும் இல்லாம நந்தியம் பெருமானோட திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஏதுவா அரசாங்கம் ஆற்றங்கரை பக்கத்திலேயே மேடை அமைச்சிட்டு இருக்காங்க. இதனால மக்கள் சிரமப்படாம தாராளமா ஆத்துக்குள்ள உட்கார்ந்து திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு. அது சரி, அது எப்படி இங்க நந்திக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டா, திருவையாறுல வாழ்ந்த சிலதா முனிவர் அப்படிங்கிறவரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்போ ஒரு அசரீரி கேக்குது, முனிவரே, புத்திர காமஷ்டி யாகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீர் யாகம் செய்யும் நிலத்தை உழும்போது பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும். அதனுள் இருக்கும் குழந்தையை எடுத்து வளர்த்து வாருங்கள். ஆனால் அந்த குழந்தை 16 ஆண்டுகள் தான் உயிர் வாழும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. அந்த முனிவரும் அந்த பெட்டியில கிடைச்ச குழந்தையை எடுத்து வளர்க்கிறாரு. அதுக்கு ஜபேசர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. குழந்தைக்கு 14 வயசானதும் இன்னும் 2 வருஷம் தானே இந்த குழந்தை நம்மோட இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு முனிவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜபேசர் திருவையாற்றில் உள்ள அயன அரி தீர்த்த குளத்துல ஒத்த கால நின்னு கடும் தவம் புரியுறாரு. தண்ணியில நின்னு தவம் செஞ்ச இவரை அந்த நீர்ல வாழ்ற உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்குது. ஆனா இவரோ தவத்தை விடல. இவரோட தவத்தால மகிழ்ந்த சிவன் ஜபேசரை குணப்படுத்தி பூர்ண ஆயுளையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஜபேசருக்கும் சுயசாம்பிகை அப்படிங்கிற பெண்மணிக்கும் திருமலபாடியில திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் ஜபேசர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தோட முதல் வாயில் காவல் உரிமையையும் நந்தி தேவர் அப்படிங்கிற பெயரையும் பெறாரு. அதனாலதான் இந்த நந்தி திருமணத்தின் போது இந்த ஆற்றங்கரைக்குள்ள திருவையாற்றிலிருந்து வர மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பெல்லாம் நடைபெறும். இது தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல 54வது தேவார தலம். கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்க இங்க உள்ள ஜொரகருக்கு புழுங்கல் அரிசியில ரசம் சாதம் படைக்கிறாங்க. இங்க இருக்கிற பிரம்மனுக்கு எதிரில 4 வேதங்களும் 4 நந்திகளாக அமைஞ்சிருக்கு. சிவன் பிரகாரத்துல 2 தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் பாடிய தலம் இது. சிவனுக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிற 3 குழிகளை நவகிரகங்களா கருதி அதுல தீபம் ஏற்றி வணங்குறாங்க. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு சுந்தரர் பாடினது இங்கதான். அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் திருமலபாடி. இது திருவையாறுல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல 25 நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு.